சரோஜா, ஒவ்வொரு நாள் உனக்கு கொடுக்கிற மருந்து மாத்திரையில என்ன விலை தெரியுமா? எப்பதான் பணம் வரும்? தெரியல சிஸ்டர். என்ன குடும்பமோ, பிரசவத்துக்கு கூட காசு இல்ல. உங்களுக்கு இந்த ஹாஸ்பிடல் கேக்குதா? அரசாங்கத்துல தான் ஃப்ரீயா டெலிவரி பாக்குறாங்களே, அங்க எங்கயாவது போய் பார்க்க வேண்டியதானே? இப்படி நெருக்குனா நான் என்ன பண்ணுவேன் சிஸ்டர்? என்ன பண்ணுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? நாங்க இல்ல டாக்டருக்கு பதில் சொல்லணும். இந்தாங்க, இத வேணா இப்ப வச்சுக்கோங்க. மீதி பணத்துக்கு எங்க அப்பா வர சொல்லி ஏற்பாடு பண்றேன். இது என்ன ஹாஸ்பிடல் நினைச்சியா இல்ல அடகு கடை நினைச்சியா? நீ பாட்டுக்கு தோடு மூக்குத்தின் கட்டி கொடுத்துட்டு இருக்க. இது வேலைக்கு ஆகாது. டாக்டர் கிட்ட முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாதான். என்ன சிஸ்டர், என் நிலைமை தெரியாம இப்படி பேசுறீங்க? நான் ஏதாவது... என்ன சரோஜா, எப்படி இருக்கீங்க? குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா. ஆமா ஜெயா, என்ன ஏதோ சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க? பாருங்க டாக்டர், இது வரைக்கும் பிரசவ செலவுக்குன்னு 10,000 ரூபாய் கிட்ட செலவாயிருக்கு. பே பண்ண சொன்னா பணம் இல்லன்னு சொல்றாங்க. இப்ப எதுக்கு ஃபீஸ் கேக்குறீங்க? அவங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. அது இல்ல டாக்டர், நாளைக்கு யார் இந்த ஃபீஸுக்கு பொறுப்பேற்கிறது? அத பத்தி கவலைப்பட வேண்டியது இந்த ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்க இல்ல. அதுக்கே நீங்க வீணா டென்ஷன் ஆகுறீங்க. சரோஜா, ஏன் இன்னும் நீங்க அழுதுட்டே இருக்கீங்க? என்ன பண்றது டாக்டர், என் விதி இப்படி ஆயிப்போச்சு. இந்த வேதனையை வேற எப்படி கரைக்க சொல்றீங்க? தைரியமா இருங்க. நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன் இல்லையா? அதுக்கப்புறமும் நீங்க இப்படி இருந்தா என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சரோஜா. அதனால தான் முதல் முறையா உங்க குழந்தை இறந்து போச்சுங்கிற பொய்ய உங்க மாமியார்கிட்டயும் புருஷன்கிட்டயும் சொன்னேன். குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லி இப்போதைக்கு அவங்க கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்தியாச்சு. ஆனா பூ மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிற என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் டாக்டர்? பிறந்த குழந்தைய பிரிஞ்சு வாழற வாழ்க்கை எந்த தாய்க்கும் வரக்கூடாது. பேசாம இவ்வளவு காப்பகத்துல சேர்த்துட்டு செத்து போயிடலான்னு தோணுது. சரோஜா, நீங்க செத்து போயிட்டா மட்டும் இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த அநீதியை எதிர்த்து நீங்க போராட வேண்டாமா? இந்த குழந்தையோட முகத்தை பாருங்க. அதை பார்த்தும் உங்களால எப்படி இந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியுது? இவ்வளவு பெரியவளாக்கி நல்லா படிக்க வச்சு உங்க புருஷ முகத்துல நீங்க கரிய பூசணும். அது உங்க வாழ்க்கையோட லட்சியமா எடுத்துக்கிட்டு நீங்க வாழணும். பெண்கள் அவங்களோட வாழ்க்கையில போராடி முன்னேறிட்டு இருக்கிற காலம் இது. இப்படி ஒரு சூழல்ல நீ இந்த மாதிரி பயந்து போய் பின்வாங்கிறது தப்பு சரோஜா. சரோஜா, உன் குழந்தைய காப்பகத்துல விடுறேன்னு சொன்னல, இப்ப நான் கேக்குறேன், இந்த குழந்தைய என்கிட்ட கொடுக்கறியா? ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். இவளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி காட்டுறேன். என்ன சொல்றீங்க? எப்படியும் உங்க புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிற முடிவோட தான் இருக்கீங்க. அவரும் இந்த குழந்தைய ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்றீங்க. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? இந்த குழந்தை வேற யாருக்கிட்டயோ வளர்றதுக்கு என்கிட்டயே வளர்ந்துட்டு போட்டுமே. அம்மாங்கிற உரிமையில நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், இந்த குழந்தைய பார்க்கலாம். உங்களுக்கு அதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. இதுக்கு எந்த தடையும் இருக்காது. என்ன சொல்றீங்க சரோஜா? சொல்லுங்க. ஐயோ சரோஜா, என்ன இது? எந்திரிங்க, அழாதீங்க. நீங்க தைரியமா இருக்கணும். இப்ப அதான் உங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றிங்கம்மா. என் குழந்தைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டாக்டர், கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம். ஜெயா, அப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சரோஜா, மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். ஏன்னா நீங்க வீக்கா இருக்கீங்க. சரியா?
லோகமா, வாமா யமுனா. அப்பா எங்க? மொட்டை மாடியில இருக்காரு. பெரியப்பா? இப்பதான் யோகா முடிச்சிட்டு ரூமுக்கு போயிருக்காருமா. சரி வாங்க. எங்கம்மா? வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. பெரியப்பா, பெரியப்பா. என்னம்மா இப்பதான் வரியா? ஆமா பெரியப்பா, ஒரு முக்கியமான விஷயம், வாங்க. என்ன விஷயம்மா? முக்கியமான விஷயம் சொல்றேன்ல, வாங்க. என்ன லோகமா அது? ஜெனரல் பாடி எனக்கும் மீட்டிங் ஒண்ணும் பெரியப்பா. புரியலைங்கய்யா. உட்காருங்க. பாத்தியாடா சங்கரா கூத்த? வயசான காலத்துல கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துன்னு வர. ஏதோ ஜெனரல் பாடி மீட்டிங்கா? என்னம்மா? உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. அதுக்கு உங்க சம்மதம் வேணும். என்னம்மா நீ? உனக்கு எந்த விஷயத்துல அப்ஜெக்ஷன் சொல்லிருக்கோம்? சொல்லுமா. நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு உறவு வரப்போகுது. அதுக்கு உங்க ஆசீர்வாதமும் முக்கியமா உங்க எல்லாரோட சம்மதமும் வேணும். சொல்லுமா யமுனா, யார் அந்த உறவு? ஒரு நியூபார்ன் ஏஞ்சல் இந்த உலகத்துக்கு வந்து 2 நாள் தான் ஆச்சு. நாம புது ஹாஸ்பிட்டல் கட்ட போறோம் இல்லையாப்பா? கடவுள் அதுக்கு அட்வான்ஸா கொடுத்த கிஃப்டா தான் நான் இந்த குழந்தைய நினைக்கிறேன். என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியல. ஆமாப்பா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு அந்த குழந்தைய எடுத்துட்டு வர போறேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தை தான், பெண் குழந்தை. இனிமே அந்த குழந்தை நம்ம வீட்டுல தான்ப்பா இருக்க போகுது. யமுனா, அது வந்துப்பா, சரோஜாங்கிற ஒரு பொண்ணுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவம் ஆச்சு. நான் தான் பிரசவம் பார்த்தேன். அழகான ஒரு பொன் குழந்தை பிறந்ததுப்பா. அது பெண் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணோட மாமியாரும் புருஷனும் அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கப்பா. இதுல கொடுமை என்னன்னா, ஏற்கனவே ஒரு பொன் குழந்தை பிறந்தப்ப அவங்க வீட்டுல அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்காங்க. இந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போனா கண்டிப்பா அதே நிலைமை தான் இதுக்கும் வரும்னு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்கப்பா. அதனால தான் அந்த குழந்தைய நானே தத்தெடுத்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன்ப்பா. யமுனா, நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா? இதுல என்னப்பா பிரச்சனை வரும்? அப்படியே அந்த பொண்ணோட மாமியாரும் புருஷனும் பிரச்சனை பண்ணா போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளிடலாம். இல்லம்மா, நான் சங்கரா, யமுனா எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். அதுக்கு நீ தடை போடாத. அம்மாடி, நீ அந்த குழந்தைய நாளைக்கு வீட்டுக்கு கொண்டு வாமா. சங்கரா, நீ என்ன பண்ற? வீட்டுல இருந்தபடியே அந்த குழந்தைய பார்த்துக்க ஒரு பெண் தேவை அப்படின்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்ற. எதுக்குங்க? நாம இத்தனை பேர் இருக்கோம், ஒரு குழந்தைய பாத்துக்க முடியாதா? இல்ல லோகமா, சிவசங்கரனும் யமுனாவும் ஆஸ்பத்திரி போயிடுவாங்க. நான் கோயில் குளம்னு சுத்துறவன். நீ வீட்டு வேலையை கவனிக்கணும். இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஸ்பெஷலா ஒரு ஆள் வேணும். ம், பெரியப்பா சொல்றதுதான் கரெக்ட். இது எனக்கு தோறாம போயிடுச்சே. என்ன பண்ணலாப்பா? இது விஷயமா பிரஸ்ல ஒரு ஆள் வேணும்னு நீங்களே விளம்பரம் கொடுத்துருங்களேன். கண்டிப்பாம்மா. இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையப்பா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீ ஒரு காரியம் செஞ்சா அது 100% கரெக்டா இருக்கும். தேங்க்ஸ்பா. எனக்கு கண்டிப்பா தெரியும் என் ஆசை குறுக்க நிக்க மாட்டீங்கன்னு. அந்த நம்பிக்கையில தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். லோகமா, பரன் மேல ஒரு தொட்டில் இருக்குல்ல, ஆ, வாங்க அதை எடுத்து ரெடி பண்ணுவோம். சரிம்மா. என்னன்னு இது? எல்லாம் நல்லதுக்கு தான்ப்பா. எப்படி? இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தேன்மொழியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு. பின்னால ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் எல்லா உண்மையும் உடைச்சிடலாம். எப்படின்னு? கையை கொடுங்க. இங்க பாரு, கை குலுக்கிறதோட நிறுத்திடாத. ம், நாளைக்கு தேன்மொழியை பார்த்து இந்த வீட்டுக்கு வர வேண்டிய ஏற்பாட்டை பண்ணு. கண்டிப்பாண்ணா. சரோஜா, ஏன் சரோஜா இப்படி அழுதுட்டு இருக்க? எப்படிக்கா அழாம இருக்க முடியும்? உலகத்திலேயே கொடுமையானது பெத்த குழந்தைய பறி கொடுக்கறது தான். 10 மாசம் என் வயிற்றுல ரத்தமும் சதையுமா இருந்த குழந்தை இப்ப என் கூட இருக்க கொடுத்து வைக்கலையே. குழந்தை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷப்படு. இந்தங்க, இதுல மருந்து மாத்திரை இருக்கு. காலையில மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் சாப்பிட சொல்லுங்க. சரி. அம்மா, நீ கொடுத்து வச்சுவம்மா. யமுனா மேடமே பில்ல கட்டிட்டாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம்மா. நான் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? முக்கியமா வைட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. குழந்தைய விட்டு பிரிஞ்சு போறேன். எனக்கு எதுக்குமா மாத்திரை எல்லாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். நாளைக்கு உங்க வீட்ல மனசு மாறினா குழந்தைய கூட்டிட்டு போய் வளர்க்க வேண்டாமா? வேண்டாம்மா. இந்த குழந்தை இருக்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்க மனசு மாற மாட்டாங்க. அந்த ஜென்மங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, எங்க வீட்ல வளர்ந்தாலும் அது என்னைக்கும் உங்க குழந்தை தான். நீங்க எப்ப வேணாலும் வந்து குழந்தைய பார்க்கலாம். 10 மாச குழந்தைய சுமக்கிறவ மட்டும் தாய் இல்லம்மா. அத நல்லபடியா வளர்த்து படிக்க வச்சு நல்ல வாழ்க்கைய கொடுக்கறவ தான் தாய்.
என் குழந்தைக்கு நீங்க தாம்மா தாய். என் குழந்தை உயிரோட இருக்கிறதே உங்களாலதான். என் குழந்தைக்கு நீங்க ஒரு தெய்வம்மா. இல்லம்மா, குழந்தை கிடைக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். அத வளர்க்குற பாக்கியத்தை ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஜெயா, அந்த விசிட்டிங் கார்டு கொடுங்க. இந்தாங்க சரோஜா, இதுல என்னோட அட்ரஸ் இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் குழந்தைய வந்து பார்க்கலாம். உங்க குழந்தைய பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். என்னடா பட்டு? ஜெயா, குழந்தைய பாத்துக்கோங்க, பால் கலந்து கொடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டு வரேன். வணக்கம்மா. வாங்க வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காயம்தான் ஆறி போச்சே. நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். சொல்லுங்க தாத்தா. என் மேல ஏதாவது கோவமா? உங்க அப்பாவை பத்தி தப்பா பேசிட்டேன்னு என் மேல கோவமா இருக்கியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை தாத்தா. அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன்னு நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன்ல. உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை தாத்தா. அதுக்கு இல்லம்மா, என் வீட்டுக்கு வரேன்னு சொன்ன, வரவே இல்லையே, அதுக்காக தான் கேட்டேன். கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால தான் மறந்துட்டேன். அம்மா, இந்த கிழமை வீட்டுக்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னமோ தெரியலம்மா, நீ வாய் நிறைய தாத்தா தாத்தான்னு கூப்பிடும் போது என் பேத்தி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. சரி தாத்தா, நாளைக்கே கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷமா. ஆமா, எப்போ வர்ற? மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டுமா? சரிம்மா. அப்புறம் இந்த வீட்டு விலாசம்? இல்ல இல்ல, ஏற்கனவே நீங்க என்கிட்ட எழுதி கொடுத்திருக்கீங்க, நான் பத்திரமா வச்சிருக்கேன். அம்மா, கண்டிப்பா வந்துருமா, மறந்துடாத. அப்ப நான் வரட்டா? வாங்க. அக்கா, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குக்கா. எதுக்கு சரோஜா பயப்படுற? குழந்தை தான் டாக்டர் கிட்ட பத்திரமா இருக்கே. அது இல்லக்கா, வீட்டு வாசல்ல கால் வச்சதும் புருஷனும் மாமியாரும் ஏகத்துக்கும் பேசுவாங்கக்கா. சரோஜா, உன் மாமியாரும் உன் புருஷனும் தனி சர்க்காரா நடத்துறாங்க. எல்லாருக்கும் சட்டம்னு ஒண்ணு இருக்கு. உனக்கு நடந்த கொடுமை எல்லாம் போலீஸ்ல எடுத்து சொன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? அந்த தைரியம் எனக்கு இருந்தா நான் ஏங்கா இப்படி இருக்க போறேன்? அம்மா, முனீஸ்வரன் கோயில் தெரு எந்த பக்கம்? இந்த ரோடு தான், வாங்க. ஆமா. பார்த்தா அசலூர் மாதிரி தெரியுது. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எங்க பொண்ணுக்கு இங்க இருந்து ஒரு வரன் வந்திருக்கு. அதான் மாப்பிள்ளை வீட்டார பாத்துட்டு போலான்னு வந்தோம். யாரு மாப்பிள்ளை? ராக்காய் அம்மாவோட பையன். மாப்பிள்ளை பேரு பக்கிரிசாமி. அந்த குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மா பையெல்லாம் எப்படி, நல்ல சுபாவம் தானே? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க.
உங்க பொண்ணுக்கு உடல்ல ஏதாவது கோளாரா? கட்டி அனுப்பிச்சா போதும்னு நினைக்கிறீங்களா? ஏமா இப்படி கேக்குறீங்க? இல்ல, ரெண்டாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதான் கேட்டேன். மாப்பிளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அந்த பொண்ணு பார்க்கணுமா நீங்க? இவங்க தான். இவங்க தான் முதல் சம்சாரமா? ஆமா. அது ஒண்ணும் இல்லைங்க. மாப்பிள்ளைக்கும் மாமியாருக்கும் ஆண் வாரிசு வேணுங்கிறது வெறி. பிறந்தது ரெண்டும் பொட்ட பிள்ளையா போச்சு. அதனால இந்த பொண்ணை அறுத்து கட்டிட்டு வேற பொண்ணை தேடுறாங்க. இந்த நிலைமை உங்க பொண்ணுக்கு வராதுங்கிறது என்ன நிச்சயம்? ஐயோ, எங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா மாப்பிள்ளை போய் பார்க்கறதா இருந்தா பாருங்க. கடவுள் மாதிரி வந்து எங்களுக்கு விஷயத்த சொன்னீங்க. இந்த பொண்ணை நோகடிச்சிட்டு நாங்க சம்பந்தம் பண்ணா எங்க பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிடும். நாங்க வரோம்மா, நீங்க நல்லா இருக்கணும். வரோம்மா, வாங்க போலாம். வாங்க. என்னக்கா இது? அதுக்குள்ள இன்னொரு கல்யாணத்துக்கு என் புருஷன் தயாராயிட்டாரு. இப்ப நாங்க போய் அவங்களை எதிர்த்து எப்படி வாழ முடியும்? வேண்டாம்க்கா, நான் எங்கேயாவது போயிடுறேன். நாங்க வரல. பைத்தியமாடி உனக்கு? நீ போயிட்டா பிரச்சனை தீந்துருமா? இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறானே, அவளுக்கும் ஆண் குழந்தை தான் பிறக்குங்கிறது என்ன நிச்சயம்? உன் நிலைமை அவளுக்கும் வரலாம்ல. இத பார் சரோஜா, உனக்காக இல்லைனாலும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை சீரழியாம இருக்கிறதுக்கு நீ அந்த வீட்டுல இருந்தே ஆகணும். என்னடி யோசிக்கிற? வா போலாம். அழாத. அம்மா, கலர் ரெடி. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? அவங்க வர நேரம் தான்டா. மாசம் மாசம் பேசி நிக்காத, சட்டையை மாத்து போ. மாத்திருமோ? போ, சீக்கிரம் போ. அம்மா, என்னடா? வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சங்கிலிய போடு, சரத்தை போடு, அம்புட்டு கூடு இம்புட்டு கூட்டு வராச்சங்கிட்ட விரட்டி போடாத. பொண்ணு கட்டின புடவையோட வந்தா போதும். அட நீ ஒண்ணு, கல்யாண செலவே நம்மளே ஏத்துக்கலாம்னு பாக்குறேன். அப்படியா? நீ ஏன்டா இப்படி பொசுக்குன்னு பேசிட்ட? பின்றமா? பொண்ணு வீட்டுக்காரங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. தெரிஞ்சா கடாயை வெட்டி போடலாம். எதுக்கிட்டீங்க வந்த? ஏ, வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஏய், உறவுக்காரங்களா வர நேரம் இது. இந்த உதவாத சிரிக்க எதுக்கு நீங்க வந்தா? எதுக்கு வந்தான்னு கேள்றேன். பக்கிரிசாமி, அவசரப்படாத. அக்கா, நீங்க வீட்டுக்கு பெரியவங்க. அவ பச்சை உடம்புக்கார பொண்ணு. நீங்க தான் அனுசரிச்சு போகணும். பாத்துக்குங்க. வாடா, என் காசுல கருப்பா. உனக்கு அவ மேல இவ்வளவு அக்கறை இருக்குல்ல, ஓ வீட்டுக்கு கூட்டிட்டு போயேன்டா. நானா வேணாங்கறேன். எதுக்கு உங்க மருமகளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்? யாரடி என் மருமக? இவள ஒதுக்கி வச்சு ரொம்ப நாளாச்சு. எதுக்கு தோண பேசிட்டு இருக்க? வர்றவங்க வர போறாங்க. இவளை அடிச்சு துரத்துறதுக்கு வெளியே பாப்பியா? வர்றது யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்களா? ஏங்க, அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் வர வழியிலே பார்க்க வேண்டியகளை பார்த்து பேச வேண்டியது பேசி திருப்பி அனுப்பிச்சிட்டேன். எதிர்பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஏண்டா, உனக்கு எவ்வளவு அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. ஒரு ஆத்தா மேல நான் தான் அவங்களை திருப்பி அனுப்பிட்டேன். அட நாசமா போனவளே, எங்களை வாழ விட மாட்டே, சாக விட மாட்டேடி. ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுக்க துப்பு இல்லாத நீ வர நல்லா திருப்பி அனுப்புறியா? டேய், முதல்ல இவ்வளவு அடிச்சு வெளிய தள்ளு. என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடாதீங்க அத்தை. எனக்கு இதை விட்டு வேற போக இல்ல. காலை பிடிச்ச அழுதா இறங்கிடும் நினைப்பா? ஓடி வெளிய. இத பாருங்க, இதுக்கு மேல பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டு போயிடும். என்னடி பேச்செல்லாம் மாறுது? எல்லாமே மாறும். இதுக்கு மேல என்ன இம்சை பண்ணீங்க, இது வரைக்கும் எனக்கு நடந்த கொடுமையில போலீஸ்ல சொல்ல வேண்டி வரும். உள்ள போயிடுவீங்க, ஜாக்கிரதை. உள்ள போ சரோஜா. இவங்க என்ன பண்ணிடுவாங்க நான் பாக்குறேன். போ. அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டி
தாய்க்கு மேலொரு தெய்வமும் இல்லை, தாமரை பூவுக்கு பனித்துளி பிள்ளை. உயிர் நேசத்தின் மனசாட்சினி, வந்த பாசத்தின் அரசாட்சினி.